2025 ஸ்டார்ட் ஆயி ஜான்லேருந்து மார்ச் வரைக்கும் எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஏப்ரல் மந்த்தும் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த வீடியோல அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம வீடியோவ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல பார்க்குறீங்க அப்படின்னா, நான் உங்க பிரியா பாண்டியன். இது உங்க டெக்ஸ்ட்ரீம் சேனல். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட்ல வந்து 2 ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா, மார்ச்லயே லான்ச் பண்ணிட்டாங்க. ஆனா அதோட சேல்ஸ் வந்து ஏப்ரல்ல தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதையுமே நம்ம லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல இருக்க ஸ்மார்ட் ஃபோன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, Xiaomi 15 தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன் மார்ச் 11 லான்ச் பண்ணிட்டாங்க. ஆனா வந்து ஏப்ரல் 3ல தான் இதோட சேல்ஸ் வந்து இருக்குது. அதுவும் Flipkartல தான் இதோட சேல்ஸ் வந்து பண்றாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இதுல வந்து என்னெல்லாம் ஹைலைட்டா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராசஸர் வந்து Snapdragonோட 8 எலைட் ப்ராசஸர் யூஸ் பண்றாங்க. அண்ட் டிஸ்ப்ளேயுமே வந்து AMOLED டிஸ்ப்ளே. கேமரா பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரிபிள் ரியர் செட்டப்போட குடுத்துருக்காங்க. மெயினான கேமரா வந்து 50 மெகா பிக்சல் வித் நல்ல சென்சார்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல 8K வீடியோ ரெக்கார்டிங் அந்த மாதிரி நெறைய ஃபீச்சர்ஸ் குடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரியுமே 5410 mAh பேட்டரி குடுக்குறாங்க. ஸோ இந்த Xiaomi 15 வந்து என்ன பிரைஸுக்கு சேல்ஸ் பண்ண போறாங்கன்னா, 65Kக்கு வந்து சேல்ஸ் பண்ண போறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ அதுக்கேத்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல இருக்க ஸ்மார்ட் ஃபோன் வந்து Infinix Note 50X தான். இந்த ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து மார்ச் 27 லான்ச் பண்ணிட்டாங்க. இப்ப ஏப்ரல் 2ல இருந்து இதோட சேல்ஸ் இருக்க போகுது. ஸோ ஹைலைட்டா இதுல என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுல MediaTekோட 7300 அல்டிமேட் ப்ராசஸர் யூஸ் பண்றாங்க. ஸோ இது கேமிங்க்கு ஒரு நல்ல ப்ராசஸரா இருக்கு. அண்ட் இதோட டிஸ்ப்ளேவும் நல்லா குடுத்துருக்காங்க. பட் AMOLED டிஸ்ப்ளே கிடையாது. LCD டிஸ்ப்ளே தான் வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இதோட பேட்டரி வந்து 5500 mAh பேட்டரி குடுத்துருக்காங்க. கேமராவும் மெயின் கேமரா 50 மெகா பிக்சல் குடுத்துருக்காங்க. அண்ட் இதோட பிரைசிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 12K பட்ஜெட்ல தான் வருது. ஸோ 12K பட்ஜெட்டுக்கு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது, இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் வொர்த்தா தான் இருக்கு. நெக்ஸ்ட் 3ஆ நம்ம லிஸ்ட்ல இருக்க ஸ்மார்ட் ஃபோன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, Moto Edge 60 Fusion தான். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல வந்து MediaTekோட 7400 SoC ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமிங்க்கு ஒரு நல்ல ப்ராசஸர் தான். அண்ட் டிஸ்ப்ளேவும் வந்து 6.7 இன்ச்க்கான 1.5K ரெசல்யூஷன் உள்ள AMOLED டிஸ்ப்ளே யூஸ் பண்ணியிருக்காங்க. வித் வந்து 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட்டோட. அண்ட் கேமரால பார்த்தீங்க அப்படின்னா, Pantoneோட ட்ரூ கலர்ஸ் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. இன்னொரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, IP68+69 ரெசிஸ்டன்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 23K பட்ஜெட்டுக்கு வந்து நெறைய ஃபீச்சர்ஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல இருக்க ஸ்மார்ட் ஃபோன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வர ஏப்ரல் 11 அன்னைக்கு iQலருந்து iQOO Z10 ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல வந்து Snapdragonோட 7S Gen 3 ப்ராசஸர் யூஸ் பண்றாங்க. இது கேமிங்க்கு ஒரு நல்ல ப்ராசஸர் தான். அது மட்டும் இல்லாம இதுல ஹைலைட்டான விஷயமே வந்து பேட்டரி இருக்கிறதுலே இந்தியாலயே வந்து பிக்கஸ்ட் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. 7300 mAh பேட்டரி. அதுக்கு 90 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டோட குடுத்துருக்காங்க. இதுல டிஸ்ப்ளே வந்து 6.67 இன்ச் உள்ள AMOLED டிஸ்ப்ளே வித் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட்டோட குடுத்துருக்காங்க. ஸோ இந்த iQOO Z10 ஸ்மார்ட் ஃபோன் வந்து 27Kக்கு வந்து எடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வச்சு எனக்கு வொர்த்தா தான் தெரியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல இருக்க ஸ்மார்ட் ஃபோன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, Realme 14 தான். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Realme P3யோட அப்படியே காப்பி கேட் தான். அதுல இருக்க ஃபீச்சர்ஸ் தான் இதுலயும் குடுத்துருக்காங்க. ப்ராசஸர் வந்து Snapdragonோட 6th Gen 4 ப்ராசஸர் வந்து குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதோட டிஸ்ப்ளே வந்து 6.67 இன்ச்க்கான ஒரு AMOLED டிஸ்ப்ளே வித் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட். மித்த எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து அப்படியே Realme P3யோட ஃபீச்சர்ஸ் தான் குடுத்துருக்காங்க. அண்ட் இதுல பேட்டரியுமே பார்த்தீங்க அப்படின்னா, 6000 mAh பேட்டரி குடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து 45 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் குடுக்குறாங்க. ஸோ இந்த Realme 14 ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஏப்ரல் 11 அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. நெக்ஸ்ட் இருக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கன்ஃபார்மான டேட் வந்து தெரியல. இதுவரைக்கும் சொன்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே இந்த டேட்ல தான் வந்து லான்ச் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து CMF Phone 2 தான். ஸோ CMF ஸ்மார்ட் ஃபோன்ஸே பார்த்தீங்க அப்படின்னா, டிஃபரண்டான டிசைன்ல தான் கொண்டு வருவாங்க. அதே மாதிரியே பேக் பேனல வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி வந்து குடுத்துருக்காங்க. மித்தபடி இதோட ஃபீச்சர்ஸ் எதுவுமே நமக்கு தெரியல. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல இருக்க ஸ்மார்ட் ஃபோன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, OnePlusஓட OnePlus 13T ஸ்மார்ட் ஃபோன் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோன். இது வந்து கண்டிப்பா ஏப்ரலோட 3rd வீக் இல்லனா லாஸ்ட் வீக்ல வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பொறுத்தவரைக்கும் இதுல 6.3 இன்ச் டிஸ்ப்ளே குடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்ப்ளே தான். 1.5K ரெசல்யூஷன் உள்ள டிஸ்ப்ளே குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட்டோட.
அண்ட் இதோட கேமராவும் பார்த்தீங்க அப்படின்னா, டுயல் ரியர் செட்டப் 50+50 கேமரா குடுத்துருக்காங்க வித் சோனியோட சென்சார்ஸோட. அண்ட் இதோட ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா, Snapdragonஓட 8 எலைட் ப்ராசஸர். இருக்கறதுலயே ஒரு ஃபிளாக்ஷிப் லெவலுக்கு இருக்க நல்ல ப்ராசஸர் தான் குடுத்துருக்காங்க. இது கேமிங்க்கும் சரி, மல்டி டாஸ்கிங்க்கும் இந்த ப்ராசஸர் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கக்கூடிய ப்ராசஸர் தான். பேட்டரியும் பார்த்தீங்க அப்படின்னா, 6000 mAh பேட்டரி குடுத்துருக்காங்க. பிளஸ் வந்து 80 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டோட குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து என்ன பிரைஸுக்கு எடுத்துட்டு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு 50Kக்கு மேல தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன எடுத்துட்டு வருவாங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல இருக்க ஸ்மார்ட் ஃபோன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, Realmeலேருந்து Realme Narzo 80 Pro தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Moto Edge 60 Fusionக்கு காம்படிட்டிவா கொண்டு வராங்க. ஏன்னா இதோட ப்ராசஸரும் பார்த்தீங்க அப்படின்னா சேமா தான் இருக்கு. MediaTekஓட 7400 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் வந்து இது அண்டர் 20Kல கொண்டு வருவோம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் கன்ஃபார்மா நமக்கு தெரியல. அண்டர் 20Kல கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இந்த Realme Narzo 80 Pro வந்து வொர்த்தா இருக்கும். ஏன்னா இந்த Moto Edge 60 Fusionஓட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 23K பட்ஜெட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஏப்ரல்ல நெறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இருக்கு. இன்னுமே வந்து ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்மளோட லிஸ்ட்ல ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நியூ டெக் அப்டேட்ஸ் பத்திய தகவல்கள் தெரியும்னா, நம்ம டெக் ஸ்ட்ரீம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அந்த பெல் பட்டன கிளிக் பண்ணி ஆல்ல செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.